வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு திஸ் ஃப்ரெஷ் ஜேர்னி அப்டேட். இண்டியா கோஸ் எலக்ட்ரிக் பை மாருதி சுசுகி வித் விட்டாரா. கைஸ், எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி 2200 கிலோமீட்டர்ஸ் வந்து ரொம்ப சேஃபாக இந்த விட்டாராவில் வந்து நம்ம பயணித்து நம்ம டெஸ்டினேஷன் நோக்கி போயிட்டுருக்கோம். ஒரு சின்ன ரீகேப் கைஸ். நம்ம நொய்டாவில் வந்து மாருதி சுசுகி விட்டாரோடைய ஃப்ளாக் ஆஃப்லேருந்து ஆரம்பித்த இந்த பயணம் நேராக குவாலியர் போனோம். குவாலியர்லேருந்து போபால் போயிட்டு அங்கேருந்து நொய்டா, அங்கேருந்து நாக்பூர் வந்தோம். நாக்பூர் டு ஹைதராபாத். ஸோ இப்போ வந்து நம்ம ஆந்திர பிரதேஷ் விஜயவாடாவில் இருக்கேன். ஒரு சின்ன பிளெஸிங்ஸோட இன்னைக்கு கால பயணத்தை நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம கிருஷ்ணா பேரேஜ் போக போகிறோம். என் கூட சேர்ந்து பயணிங்க. கிருஷ்ணா பேரேஜ் போயிட்டு இன்றைக்கி ஒரு நாள் வேறு சில இடங்கள் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம சென்னை போக போகிறோம். ஸோ என் கூட சேர்ந்து பயணிங்க. See you guys. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம கிருஷ்ணா பேரேஜில் இருக்கோம். ஸோ இந்த கிருஷ்ணா பேரேஜ் வந்து கிருஷ்ணா நதி மேலே போகிறதுனால இதுக்கு அந்த பேர் வந்திருக்கு. இந்த பேரேஜ் வந்து விஜயவாடா டு குண்டூர் சாலையை வந்து இணைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த பேரேஜ் வந்து கிருஷ்ணா நதி ஓட்டத்தை வந்து சீர் செஞ்சு விவசாயத்துக்கும் குடிக்கிறதுக்கும் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கும் ஆந்திரா முழுக்க வந்து இந்த நதியை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பாப்புலரான டூரிஸ்ட் ஸ்பாட் தான். அண்ட் இதுக்கு வந்து தி ஃபர்ஸ்ட் கிராண்ட் பெனரோமிக் வியூ ஆஃப் த சிட்டி என்ற ஒரு பெருமையில் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தா கிராண்ட் ஒரு பெனரோமிக் வியூ பார்க்கலாம். என் கூட சேர்ந்து பயணிங்க. நன்றி. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு இண்டியா கோஸ் எலக்ட்ரிக் பை மாருதி சுசுகி வித் விட்டாரா. கைஸ், இப்போ நான் ஒரு முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் சைட்டில் இருக்கேன். இந்த இடம் பேர் வந்து உண்டவள்ளி. கைஸ், இந்த இடம் வந்து 4ஆம் 5ஆம் நூற்றாண்டில் புத்திஸ்ட் மக்களால் இந்த திடமான மணற்பாறையை வந்து குடையப்பட்டு உருவாக்கப்பட்ட குடவரை கோயில் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து நாலு நாலு மாடி இருக்குது. பேஸ்மெண்ட்டு, ஃபஸ்ட் ஃப்ளோர், இப்போ நம்ம சொல்லுவோம்ல அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி இந்த இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இது அப்போவே கட்டியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த முழு கிருஷ்ணா நதியும் நமக்கு தெரியுது கைஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து 4 மாடி கட்டிடம் நான் பார்த்ததே இல்லை அந்த காலத்தில் பண்ணது. நான் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப பெஜாராயிட்டேன் நான். அண்ட் தென் கைஸ், இங்கே முதல்ல வந்து புத்திஸ்ட் மக்கள் தான் அவங்களுக்கு அவங்க மெடிடேஷன் பண்ணுறதுக்காக அவங்களுடைய சடங்குகள் டீச் பண்ணுறதுக்காக இந்த இடத்த வந்து உருவாக்குனாங்க. லேட்டராக வந்து கிங்ஸ் வந்து இங்கே ஆட்சி செய்யும்போது என்ன பண்ணாங்கன்னா ஹிந்துஸோடைய காட்ஸ் வந்து இங்கே கொண்டு வரப்பட்டாங்க. ஸோ அதனால் ரெண்டுமே பார்க்கலாம். புத்திஸ்டோட ட்ரேசஸும் பார்க்கலாம். ஹிந்து மக்கள் அவங்க கொண்டு வந்த அந்த தெய்வங்களும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் போயிட்டு உள்ள ஒரு 5 நிமிஷம் மெடிடேட் பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறேன். என் கூட சேர்ந்து பயணிங்க. நன்றி. கைஸ், இவி எக்கோசிஸ்டத்தை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு பேட்டரி பற்றியும் சொல்லி ஆகணும். ஸோ இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கை வந்து சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட், ஹை வால்டேஜ் சேஃப்டி, அது மட்டும் இல்லாமல் தெர்மல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்லேயும் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹை கெப்பாசிட்டி லீத்தியம் பேட்டரி. ஸோ அதனால தான் நான் வந்து லாங் ரேஞ்சு அதுக்கப்புறமா எந்த விதமான டெரைன் இருந்தாலும் என்னால் காங்கர் பண்ண முடியுது கைஸ். சமல வாங்க போவோம்.